Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணேன். அவருக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கேக் வாங்கி அப்புறம் வீடு கொஞ்சம் பலூன்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருமே எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கேக்கும் வாங்கிட்டு வந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னடா இந்த வருஷம் ரெண்டு கேக் கட் பண்ண போறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பி வேலண்டைன் டே அதை வந்து எழுதி ஒட்ட வச்சிருக்கா. இந்த கால பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. எல்லாருக்குமே தெரியுது என்னடே கொண்டாடுறாங்க, என்ன வருதுன்னு. ஸோ அவன் வந்து எங்க ரெண்டு பேத்துக்காக அவன் ஹாப்பி வேலண்டைன் டே எழுதி அதை ஒட்ட வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம கேக் கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எல்லா கேக் எல்லாம் எடுத்து வச்சு அதுல சைட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ளவர் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக கிஃப்ட் அப்புறம் ஃப்ளவர் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாரு. நானுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவர் கிஃப்ட் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தது. இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணோம். என் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கொடுக்குற மாதிரியே அவங்களும் எனக்கு வந்து கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவர் இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி கொடுத்தாருன்னா எனக்கு வந்து ஒரு சில்வர் பிரேஸ்லெட் தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ண வந்து கொஞ்சம் நஞ்சம் தான் தெரியும். அவர் வந்து அவ்வளோ பண்ண மாட்டார். நான் வேணா அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஆனால் அவர் இப்போ பழகிட்டார் என்னைய பார்த்து. அவருமே இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆண்டியை கூப்பிட்டு நாங்கள் சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்து கேக் கட் பண்ணிட்டோம். வேலண்டைன் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஒருத்தவங்க கேக் ஊட்டி விட்டுட்டோம் பசங்களுக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்க ஆண்டி அங்கிளுக்குமே கேக்கு போட்டு கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டாங்க. நான் வந்து சாக்லேட் கேக்கு வாங்கி கொடுத்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரியே நடந்துருச்சு இந்த வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த மாதிரி டின்னருக்கு போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக எங்களுக்கு பிளான் இல்லை டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வீட்லேயே எல்லாம் சமைச்சிட்டேன். சரி அதனால தான் வீடும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நாங்கள் கேக் கட் பண்ணோம். அப்புறம் அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்களா சரி இந்த மாதிரி போகலாம் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டைம் வந்து லேட் ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்போ போகலாமே அப்படின்னு ஹஸ்பண்டை கிட்ட கேட்டேன். அவரும் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு அவரும் சொன்னாரா. சரி அப்படின்னு போகலாம் அப்படின்னு நாங்களும் கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போனோம். பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக முடியல என்னால். ஏன்னா லேட் நைட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு 11 மணி ஆயிரும் வரத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்னு நாங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆண்டி பக்கத்தில் இருக்கிற ஆண்டி அவங்க எங்கள் வீட்டில் ஜாஸ்தி இருக்கிறத விட அவங்க வீட்டில் தான் அவங்க ஜாஸ்தி இருப்பாங்க. சரி அப்படின்னு ஆண்டி கிட்ட கேட்டேன்னா ஆண்டி அப்படி சப்போஸ் ஒத்துக்கலைன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போயிருப்போம். ஆண்டி ஒத்துக்கிட்டாங்களாம். சரி அப்படின்னு நாங்களும் பசங்களை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். அவங்களும் சவுத் இண்டியன். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள வீடியோவில் காமிச்சிருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அமுதா ஆண்டி அவங்க பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த மனிஷா ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல மனிஷா சிஸ்டருமே அப்புறம் அவங்க கூட வேலை பண்ணுறவங்க ஜாப் பண்ணுறவங்க அவங்க 2-3 பேருமே அவங்க வந்து ஆல்ரெடி அங்கே ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா டிராஃபிக்குமே அதிகமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் அப்புறம் என் நாத்தனார் ஹஸ்பண்டும் அப்புறம் மனிஷா அவங்க ஹஸ்பண்டும் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் அது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரல்பாகில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃப்ளேவர் ஆஃப் சவுத் வாலா ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இங்கே. நான் இது வரைக்கும் போனதில்லை. எனக்கு தெரியாது இங்கே தான் வரோம் அப்படின்னு. எனக்கு சொல்லவே இல்லை கரல்பாக் தான் நம்ம போகிறோன்னு. நான் என்னமோ பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் சரி அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே எவ்வளோ தூரம்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து வேலண்டைன் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு. ரொம்ப இடமே இல்லை உட்காரத்துக்கு உள்ள. அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான். ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாம் அவங்க கூப்பிடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மனிஷா ஹஸ்பண்டு இவங்க நாத்தனார் ஹஸ்பண்ட் இவங்க நாங்கள் எல்லாருமே வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஜாலியாக எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கலாய்ச்சிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் பாருங்களேன் நான் வீடியோ எடுக்கிறேன் நீ முன்னாடி வந்து மூஞ்சியை காமிக்கிற எல்லாரும் பயந்துப்பாங்க அப்படி இப்படின்னு என்னை கிண்டல் பண்ணியே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்தெல்லாம் ஜாலியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி
அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிஷாவோட வேலை பார்க்குறவங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், கூட்டத்தை பாருங்களேன், எல்லோரும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய சீட் கிடச்சிச்சு. சோஃபா மாதிரி அங்கே பாருங்களேன் பெருசாக இருக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு 7 பேர் 8 பேர் 9 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அதனால தான் அவங்கள எங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் 9 பேருன்னு சொன்னோமா, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்காக அந்த பெரிய அந்த சோஃபா இது நாங்கள் புக் பண்ணிடுறோம் அப்படின்னால நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் உட்காந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து அந்த மெனு கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தோம். சரி என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு டிஷ்ஷு எல்லாருமே ஒருத்தவங்களாம் டிஷ் சொல்லி எல்லாம் அவங்க டிஷ்ஷை ஆர்டர் பண்ணாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. அந்த தமிழ்நாட்டில் சாப்பிட்ற ஃபீலாகவே இருந்தது. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. டெல்லி தமிழ்நாடு ஹவுஸில் கூட நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து பிரியாணி காம்போ மீல்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களும் ஒரு டிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மட்டன் கொத்து பரோட்டா அப்படி இப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டில் அந்த ரசம், அந்த தயிர், பச்சடின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி, அப்புறம் பரோட்டா, சிக்கன் 65 எல்லாமே இந்த பிரியாணி காம்போவில் இருந்தது. என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா ஒரு ஆளுக்கே ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் வந்து சாப்பிட்டு திணற, ஐயோ என்னடா இவ்வளோ கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா நார்த் இந்தியன் இடத்துலலாம் போனோன்னா பார்த்தீங்கன்னா கம்மி ஒரு குவான்டிட்டியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் சவுத் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுக்குற குவான்டிட்டி மாதிரியே அதிகமாக இருந்தது. அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பணும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சி. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் சாப்பிட அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து இந்த மாதிரி சவுத் இந்தியன் டிஷ் சாப்பிட்டாது. அதுக்கப்புறம் சாப்பிட முடியலையா என்னால், நான் வச்சுட்டேங்க, என்னால் இன்னும் முடியல. அவங்க சொன்னாங்க சரி ஒன்றும் ஆகாது, நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் நான் வந்து சரி என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் திணறாரு சாப்பிடாம. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன் சாப்பாடு பண்ணுற இடம் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த சைடில் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் ஜாலியாக வந்து உட்காந்து வெளியே பேசிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.